සහෝදරන්ට මා ඉතාම සතුටු වෙනවා මේ සම්මේලනයේ වවුනියාව පැවැත්වීම සම්බන්ධව. மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த மகாநாடு வவுனியாவில் நடப்பதை. මේ සමුළුවේදී මට ද්‍රවිඩ භාෂාව කතා කරන ඒ සහෝදරයන්ට පණිවිඩයක් දෙන්න තියෙනවා. இந்த மகாநாட்டிலே தமிழ் மொழி பேசுகின்ற அந்த சகோதரர்களுக்கு எனக்கு இருக்கிறது ஒரு தகவலை பெற்று ඒ සම්බන්ධයෙන් දිගු විදිහට මම කතා කරන්නේ නැතුව කෙටියෙන් මම මේ දේ ප්‍රකාශ කරනවා. ஆகவே நீண்ட கதை சொல்லாமல் சுருக்கமாக நாங்கள் இந்த கதையை உங்களுக்கு சொல்லுகிறோம். උතුරේ වාසය කරන විවිධ දෙමළ ජනතාව බොහෝමයක් සිටිනවා. வடக்கிலே உயிர் வாழ்கின்ற இந்த துன்பப்படுகின்ற தமிழ் சமூகம் நிறைய பேர் இருக்கிறார்கள். ඔවුන් තුළ මිත්‍යා මතයක් වැරදි මතයක් තියෙනවා. அவர்களுள்ளே ஒரு பிழையான தகவலும் இருக்கிறது. ඔවුන්ගේ පීඩිත භාවයට සහ දුබීකමට හේතුව அவர்களின் துன்பத்துக்கும் இந்த துக்கத்துக்குமான காரணம் දකුණේ වාසය කරන தெற்கிலே வாழ்கின்ற බෞද්ධරයක් වන්නා වූ සිංහල භාෂාව කතා කරන பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மொழியை பேசுகின்ற සිංහලයන් මේකට හේතුව කියලා වෙලා. சிங்களவர்கள் தான் இதுக்கு காரணம் என்ற ஒரு எண்ணப்பாடு. මං කියන අපි දකුණේ සිංහල භාෂාව කතා කරන සහෝදරයන් නෙවෙයි මේකට හේතුව. நான் சொல்வது தெற்கிலே சிங்கள மொழி பேசுகிற சகோதரர்கள் இதுக்கான காரணம். ධනපති ක්‍රමය නිර්මාණය කරපු බොරු ක්‍රමයක් කියලා මම මේ අවස්ථාවේ කියනවා. இது இந்த செல்வந்த அதாவது இந்த தனவந்த குழுக்கள் உருவாக்கிய ஒரு பகடைக்காய் என்ன அப்படி உருவாக்கிய ஒரு திராவிட சகோதரයන්ට ප්‍රශ්න දෙකක් තියෙනවා මම හඳුනාගත්තා. உண்மையிலேயே நான் தெரிந்த வகை எனக்கு தெரிந்த வகையிலே தமிழ் சகோதரர்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. එකක් ජාතික පීඩනය, ஒன்று தேசிய அழுத்தம், ආර්ථික ප්‍රශ්න. இரண்டாவது பொருளாதார பிரச்சனை. දකුණේ වාසය කරන සියලු දෙනාටම තියෙන්නේ ආර්ථික ප්‍රශ්න. தெற்கில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது பிரதானமாக பொருளாதார பிரச்சனை. අපිට තිබෙනා වූ සියලු ආර්ථික ප්‍රශ්න எங்களுக்கு இருக்கிற எல்லா பொருளாதார பிரச்சனையும் උතුරේ ජනතාවට පීඩිත ජනතාවටත් තියෙනවා. வடக்கில் இருக்கிறவங்களும் இருக்கிறது. ඕන්ට ඒක අපිට කියා ගන්නට, அவர்களுக்கு அதனை எங்களுக்கு சொல்வது, ඕන්ට ඒක ප්‍රකාශ කරන්නට அவற்றை தெளிவுபடுத்துவதற்கு අපිට දෙමළ භාෂාව කතා කරන්න තේරෙන්නේ නැහැ. எங்களுக்கு தமிழ் மொழி பேச தெரியவில்லை. ඒ නිසා උතුරේ තියෙන ප්‍රශ්නත් දකුණේ තියෙන ප්‍රශ්න සමපාතයි සමානයි. ஆகவே வடக்கிலும் தெற்கிலும் ரெண்டிலும் இருக்கிற பிரச்சனை சமமானது தான். අපි දෙකොල්ලටම පොදුවේ බලපාන ප්‍රධාන ප්‍රශ්න තමයි ආර්ථික ප්‍රශ්න. நம்ம ரெண்டு பேத்துக்குமே பொதுவாக பாதிக்கின்ற ஒரு பிரதானமான பிரச்சனை தான் இந்த பொருளாதார பிரச்சனை. උතුරේ වාසය කරන්නා වූ ධනපති පන්තිය வடக்கில் வாழ்கின்ற இந்த செல்வந்த குழுக்களும் උතුරේ ජනතාව පීඩාවටපත් කරනවා සේම. இங்கே இருக்கிற மக்களை அடிபணிய வைத்துக் கொண்டு அவர்கள் துன்பப்படுத்துற மாதிரியே දකුණේ අපිව පාලනය කරන්නා වූ ධනපති පන්තිය අපිව පීඩාවටපත් කරනවා. தெற்கிலும் எங்களை அதிகாரம் செலுத்துகின்ற அந்த செல்வந்த குழுக்கள் எங்களை ஆளுகின்றது. ඒ පීඩාවන් දෙක එක හා සමානයි. இந்த துன்பங்கள் இரண்டுமே ஒரு சமமானது தான். අප දෙකොල්ල වෙන් වී තිබෙන්නේ நாங்கள் வேறுபட்டு நிற்பது ඔබලත් நீங்களும் අපිත් நாங்களும் මේ කතා කරන භාෂාව இந்த பேசுகின்ற மொழி தெரியாதது தான் காரணம். දෙවෙනි ප්‍රශ්නේ වී ඇත්තේ இரண்டாவது பிரச்சனை දකුණේ සිංහල ජාතිවාදයත් தெற்கிலே சிங்கள பேரினவாதம், නැගෙනහිර මුස්ලිම් ජාතිවාදයත් கிழக்கிலே முஸ்லிம் பேரினவாதம், උතුරේ ජාතිවාදයත් வடக்கிலே ஒரு பேரினவாதம் ඉතාමත් වේගයෙන් අන්තවාදය කරා ගොස් තිබෙනවා. வேகமாக ஒரு மிதவாத கொள்கைக்கு சென்றிருக்கிறார். මේ කොටස් තුනේම බලය ලබා ගැනීම සඳහා මේක ප්‍රධාන අවියක් හැටියට භාවිත කරනවා. இந்த மூன்று பிரிவினரும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்றதுக்காக ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார். උතුරේ බලය ඉල්ලා හිටින්නේ උතුරේ වැඩ කරන පන්තිය නෙවෙයි. வடக்கிலே அதிகாரத்தை கேட்கறது அங்க வேலை செய்யற வகுப்பினர் அல்ல. උතුරේ බලය 13 වෙනි සංශෝධනය හරහා බලය බෙදා හැරියා කියා උතුරේ ජනතාවට හම්බෙන්නේ නැහැ. 13வது சீர்திருத்தத்தின்படி வடக்குக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் அது அந்த மக்களுக்கு බලය ලැබෙන්නේ ඉන්දියාවේ සරණ ගිය උතුරේ திராவிட ஜனபதி பந்திයට. அங்கே இந்தியாவில் இருக்கிற அவங்களோட ஆளுமையின் சக்தியின் தான் அங்கே இருக்கிற இந்த இனவாத சக்திகளுக்கு அதாவது இந்த செல்வந்த கட்சிகளுக்கான ஆதிக்கத்தோடு தான் அந்த பலன் கிடைக்கும். පළාත් සභා හරහා ஆகவே மாகாண சபை ஊடாக මේ බලය බෙදා හැරියට இந்த அதிகாரங்களை பகிர்ந்ததன் மூலமாக පළාත් සභා තිබ්බා කියලා மாகாண சபை வைத்தோம் என்று சொல்வது පළාත් සභාව වලින් නියෝජිතයන් පළාත් සභාවට පත් කරා කියලා மாகாண சபையிலே பிரதிநிதிகளை நாங்கள் நியமித்துக் கொண்டோம் என்று சொல்லி මේ ජනතාව එකදු ප්‍රශ්නයකට උත්තර නැහැ කියන එක අපි බසක් කරගෙන තියෙනවා. வடக்குல இருக்கிற எந்த மக்களுக்கும் தீர்வு கிடைக்காது என்பது எங்களுக்கு சரியாக අපි මේ සමුළුවේදී සමත කර කියා දෙන්න ඕන දෙවිඩ සහෝදරයන්ට ඔබගේ පීඩිත බව
නැති කරන්නට නම් ஆகவே தமிழ் சகோதரர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக இந்த மகாநாட்டிலே சொல்ல வேண்டியது අපේ என்னன்னு சொன்னா, සූරාණයට පත්ව තිබෙන உங்களுடைய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னு சொன்னா வடக்குல இருக்கிறவங்களை அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறணும்னு ඒ சொன்னா පීඩිත පන්තිය සමග அதே நேரத்திலே தெற்கில் இருக்கும் அந்த துன்பப்படுகிற மக்களோடு உழைக்கும் மக்களோடு சேர்ந்து නැගෙනහිර පීඩිත මුස්ලිම් පීඩිත පන්තිය සමග கிழக்கில் இருக்கும் அந்த உழைக்கும் மக்களோடு சேர்ந்து துன்பப்படுகிற மக்களோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து ධනේශ්වරය පරාජය කිරීම සඳහා இந்த முதலாளித்துவத்தை நாங்கள் தோற்கடிக்கிறதுக்காக செயல்படணும். කම්කරු පන්තියක ඉදිරියට ගෙන ආ යුතු බව தொழிலாளர் சமூகத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வரணும். මම මේ වෙලාවේ ප්‍රකාශ කරනවා. அதைத்தான் நான் இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். அந்த சக்தி வெளியில வரணும். මාක්ස් හා ලෙනින් ප්‍රකාශ කර ඇත්තේ ஆகவே மார்க்ஸ் லெனின் சொல்லியது போல කම්කරු විප්ලවයේ ගාමක බලවේගයේ වන්නේ புரட்சியின் பிரதானமான அழுத்தமாக இருக்கும் කම්කරු පන්තිය බව නැවත වතාවක් අපි සිහි ගන්න ඕනේ. தொழிலாளர் சமூகம் என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். අප උර මත පැටවී තිබෙන ஆகவே எமது தோளிலே சுமத்தப்பட்டிருக்கிற සමස්ත ශ්‍රී ලංකාව තුළ முழு இலங்கையின் உள்ளே කම්කරු පන්තිය ගොඩනැගීමේ කාර්යභාරය தொழிலாளர் சமூகத்தை கட்டி எழுப்பும் அந்த செயல்பாடு ජාතිවාදය இனவாதம், ආගම්වාදය மதவாதம், குலவாதம் සියලු දේවල් අමතක කර இவை எல்லாத்தையும் மறந்து පන්තිය සංවිධානය කරන්න නැති තාක්කල් இந்த வகுப்பை நாங்கள் கட்டியிருப்பாத வரைக்கும் ඕන් ඉස්සරහට ගෙන්න නැති තාක්කල් அவர்களை முன்னோக்கி கொண்டு வராத வரைக்கும் මේ රටේ වමේ බලයක් ගැන අපිට සීනයක් පමණයි. இந்த நாட்டிலே இடதுசாரி கட்சி என்பது ஒரு கனவு ඒ மாதிரி. දවල් දකින සීනය இது பகல்ல காண்கும் සැබෑ සීනයක් කරගන්න නම් இது உண்மை கனவாக மாறணும்னு சொன்னா මම වවුනියාවේදී வவுனியாவில் நான் சொல்வது සමුළුවේදී இந்த மகாநாட்டிலே நான் சொல்வது දෙවෙනි ජනතාව නියෝජනය කරන මේ සහෝදරයන්ට මම ආරාධනා කරනවා. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லும் காரணம் කාරවත් අකුලත් නැගෙනහිරත් සියලු කම්කරු පන්ති එකට එකතු වී வடக்கு கிழக்கு தெற்கு என்று அந்த தொழிலாளர் சமூகம் ஒன்று சேர்ந்து ජාත්‍යන්තරවාදීව சர்வதேச ரீதியாக කම්කරු පන්ති උපරට ගෙනල්ලා இந்த உழைக்கும் மக்களை முன்னோக்கி கொண்டு வந்து අපි කෙසේ හෝ நாங்கள் எப்படியாவது දිනාගත යුතු අයිතිවාසිකම් දිනාගත යුතු நாங்கள் வென்று கொள்ள வேண்டிய அந்த உரிமைகளை வென்று கொள்ளணும். අපි නොදන්නා වූ දෙයක් තියෙනවා සමහරට අපි ඒක දන්නවා. Yes. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கிறது. ශ්‍රී ලංකාවේ ධනවාදී ක්‍රමයේ පසුගාමී இலங்கையின் இந்த தனவந்த அந்த கொள்கை பின்னாடி ධනවාදී වැඩිවීමට සංවර්ධනය அதாவது இந்த செல்வந்த கொள்கையை வளர்ப்பதற்கு වැඩවසම් ක්‍රමය அதாவது தொழிலாளர் அந்த නෂ්ටාවශේෂන් හැටියට නටබුන් හැටියට அந்த கலனித்துவத்தின் அந்த அது ஞாபக சின்னங்களாக ලොකු බලපෑමක් එල්ල කරනවා. ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். ඒ පසුගාමී ධනවාදය அதாவது இந்த பின்னோக்கிய சமூக தனவாதம் என்பது ධනපති ක්‍රමයේ සංවර්ධන දක්වා ගියේ නැත්නම් இது இந்த செல்வந்த யுகத்தின் அபிவிருத்திக்காக அவர்கள் கொண்டு செல்லவில்லை ඒකට என்றால் සාපේක්ෂව அதற்கு எதிராக කම්කරු පන්ති ගොඩනැගෙන්නේ නැති බව දැන් අපිට පසක් වී තිබෙනවා. நமக்கு தெரியும் அதுக்கு எதிராக இந்த தொழிலாளர் சமூகம் கட்டி எழுப்பப்படவில்லை. එනිසා උතුර නැගෙනහිර බස්නායක දකුණ සියලුම පීඩිත ජන කොටස් ஆகவே வடக்கு கிழக்கு தெற்கு என்ற அந்த சகல மக்களும் මේ ධනපති ක්‍රමයේ තුල இந்த தனவந்த கொள்கையின் உள்ளே ලබාගත යුතු අවබෝධකම්වත් නැතුව ஆக குறைந்த சலுகையாவது நமக்கு கிடைப்பதில்லை. සමාජවාදී එනතෙක් அப்படி 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 கிடைக்காத சந்தர்ப்பத்தில் சமூகவாதம் வரும் வரைக்கும் இந்த சோசியலிசவாதம் வரும் வரைக்கும் බලා සිටින්නට සිදු වී තිබෙනවා. பார்த்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். එනිසා අප වහා කළ යුතු වන්නේ ஆகவே நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது මේ ජාතිවාදය නැවත වතාවක් දකුණේ පැනනමින් ඉන්නවා. இந்த இனவாதம் மீண்டும் ஒரு முறை தெற்கிலே உருவாகி கொண்டு வருகிறது. ඒ ජාතිවාදය அந்த இனவாதத்தை ඒ ආගම්වාදය அந்த மதவாதத்தை ඒ සියල්ල පරාජය කරන්නට அதனை நாங்கள் தோற்கடிக்கணும்னு சொன்னா වැඩ කරන ජනතාව வேலை செய்யும் தொழிலாளர்கள் එකට එකතු වී ஒன்றாக පන්තිය සංවිධානය කළ යුතු බව ஒன்றாக சேர்ந்து நமது வகுப்பினரை நாங்கள் கட்டியிருக்கோம். ඒ සඳහා හොඳ මේ මොහොතේ ආරම්භ කර තිබෙන බව இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். ඒ සඳහා හොඳ ඉඩකඩ அதுக்கான ஒரு இடம் இருக்கிறது. හොඳ ඉඩ ප්‍රස්තාවක් அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. අවස්ථාවක් නිර්මාණය වෙමින් තිබෙනවා. ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி ඒ இருக்கிறோம். නිසා වහාම ශ්‍රී ලංකාවේ සමාජවාදී පක්ෂය ஆகவே உடனடியாக இலங்கை சமாஜ නැවත சோசியலிசவாத கட்சி ප්‍රතිසංවිධානය කරමින් மீண்டும் ஒரு முறை கட்டி எழுப்ப